எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளத்தக்க உதேசிங்கப்பா. அப்பா கத்தாது புறமா கத்தாதை போராடுகிற ஆம்பத்த சத்துவசிட்டங்களா அது முறியடிக்கப்படுங்க. நாங்கள் யார் ஒரு மனதோடு சமூகத்தில் காத்திருக்க ரகசியங்க. இந்த கெட்டா வகுப்பு நடத்துறான அரிமான தாசருக்கா ஜோகிராம் தாசருடைய ஆவி ஆத்மா சரத்தை பலப்படுதுங்கப்பா. தாசோட குடும்பங்களை ஆசிரிங்க. ஒவ்வொரு மனைவி குடும்பங்களை ஒவ்வொரு ஆசிரியராஜா கர்த்தாவே கையின் பாசம் சொல்லலாம ஆசிரிங்க. அப்பா எல்லா சோறு பிள்ளைங்களா மாட்டுங்க. உன்னத்தின் பலத்தால் உயிர்த்தவர்களா உற்சால் நிரப்பி கருத்தும் தாசர் கற்றுக்கொண்ட காரியத்தை அப்பா திருச்சி கற்றுக்கொள்ள கேட்டபடியான வாஞ்சி வைராக்கியத்தை தாருங்க. தொடர்ந்து நடத்துங்க. வரக்கூடிய பிள்ளைகளும் கருத்து ஆசிரியர் பிள்ளைகள் ஒவ்வொரும் வாஞ்சியோடு வைராக்கியத்தோடு கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. அதுக்கு வேண்டிய ஞானமும் கிருபையும் திறனும் தான் ராஜா. தொடர்ந்து நடத்துங்க. அப்ப வாஞ்சிக்கிற பிள்ளைகள் குடிச்சேருங்க. எந்த ஒரு கர்த்தாவின் நெட் ப்ராப்ளமும் டவர் ப்ராப்ளம் நடவடிக்கையும் ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக தம் நிரப்பி ஆசிரியும்படியாய் எல்லா சோர்வு பிள்ளைகளை எடுத்து போடும்படியாய் உன்னத்தின் பலத்தால் உயிர்த்தனால் உற்சாக ஒவ்வொரு ஆவிக்கு அணுமூட்டி ஆசிரியும்படியாய் எங்கள் மேற்பமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நின்றோம். பரிசுத்தமுள்ள மைவேன் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 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 நாம 9:2 பார்த்துட்டு அதுல நிக்கிறோம். 9:2 தான் முடிச்சிருக்கோம். கரெக்டா 9:2 நிக்கிறோம். அதுக்கடுத்து பார்க்கணும். 9:2 நாம 9:2 கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆடியோ கார்டிலாம் முதல் 4 வார்த்தைக்கு பார்த்துட்டோம். அடுத்து கடைசி வார்த்தை பார்க்கணும். கடைசி வார்த்தை என்னன்னா 9:2 ஒருத்தர் வாசிச்சிருங்க. நாம 9:2 குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். ஆமென். குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவுள். சரியா? இது 2 விதமா இருக்கு. இந்த இஸ்ரவேலர்கள் அன்று ஆசரிச்சாங்க, சம்பவமா நடந்துச்சு. இன்னைக்கு அது ஆவிக்குரிய பிரகாரம் நம்மளை குறிக்குது. இந்த இஸ்ரவேல் புத்திரர் அப்படிங்கிறது பஸ்காவை ஆசரிக்கிறதுங்கிறது நம்ம ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெறுகிற அனுபவத்தை குறிக்குது. சரியா? இதே 9ல 11 வசனம் வாசிங்க. 11 அவர்கள் அதை 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து. ஆமென். இது யூதர்கள் இப்ப ரட்சிக்கப்படாம இருக்காங்க இல்லையா? அவங்க ரட்சிக்கப்படும் போது 2வது அன்னைக்கு பழைய ஏற்பாடு சம்பவத்துல 2வதா பஸ்கா ஆசரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு கர்த்தர். அதே மாதிரி இப்ப மீட்கப்படாம இருக்கிற யூதர்கள் மீட்கப்படும் போது அவர்கள் 2ஆம் முறை இந்த இப்ப ரட்சிக்கப்படாம இருக்கிற யூதர்கள் மறுபடியும் அந்த பஸ்கா அனுபவத்துக்குள்ளாக வர்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அதுதான் அந்த வசனத்துல உள்ள இருக்கிற சத்தியம் குறிக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். குறித்த காலத்தில் 9:2 குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள்னு வாசிக்கிறோமா? அந்த குறித்த காலத்திலே பஸ்காவை அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு பார்க்கும்போது அவருடைய கடைசி வார்த்தை 9:2 கடைசி வார்த்தை காடில் போடுங்க. போடுறீங்களா? பேத் எழுதுங்க. பேத் மெம் வாவ் ஆயின் டாலத் வாவ். பேத் 2வது எழுத்து. முதல்ல மொத்தம் 1 2 3 4 6 எழுத்து. பேத் 2வது எழுத்து. மெம் 13வது லெட்டர். வாவ் 6வது எழுத்து. ஆயின் 16வது எழுத்து. டாலத் 4வது எழுத்து. வாவ் 6வது எழுத்து. காடியில் சிங்கிள் போடுங்க. இது குறித்த காலத்திலே அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு முன்னாடி வார்த்தை பஸ்காவை அதுக்கும் போட்டுருங்க.
அந்த வார்த்தைக்கு வந்து பஸ்காவை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹே 5வது எழுத்து, பே 17வது எழுத்து, சாமக் 15வது எழுத்து, கெத் 8வது எழுத்து. ஹே 5, பே 17, சாமக் 15, கெத் 8. இது ஒரு 4 எழுத்து, அது ஒரு 6 எழுத்து, மொத்தம் 10 எழுத்து. இது வந்து வார்த்தை 2 வார்த்தையை சேர்த்து குறித்த காலத்திலே பஸ்காவை அப்படிங்கிற வார்த்தை. ஹே 5, பே 17, சாமக் 15, கெத் 8. அடுத்த வார்த்தை வந்து பேத் 2, மெம் 13, வாவ் 6, ஆயின் 16, டாலத் 4, வாவ் 6. ஆடில் கால சிங்கிள் போடுங்க. ஆடில் கால சிங்கிள் மட்டும் போதும். சரியா, அது 2மே போதும், மற்றதெல்லாம் வேண்டாம். குறித்த காலத்திலே பஸ்காவை அப்படிங்கிறது இன்னைக்கு எப்படி பொருந்தது அப்படிங்கிறது ஆடில் காலில் போட்டீங்கன்னா புரிஞ்சிடும். அது மட்டும் போட்டுருங்க. எவ்வளோ வருது? ஐயா சொல்லுங்க. சொல்லுங்க சார், எவ்வளோ வருது 2 வார்த்தைக்கும்? ஐயா ஆர்டினல் 47 ஃபர்ஸ்ட் இருக்குங்க. கார்டினல் 128. ஆமா, 47, 128 குறித்த காலத்துல அந்த வார்த்தைக்கு. அடுத்த வார்த்தைக்கு 29, 29ங்க சிங்கிள். சிங்கிள் 29, 29. ரெண்டாவதுக்கு 45, 153. 27, 27ங்க சிங்கிள். அவ்வளவுதான் சிங்கிள் 27, 27. இப்போ ஆடில் கார்டில் 2ஐயும் கூட்டினீங்கன்னா ஆடில் 92, கார்டில் 281 வரும். 92 to 81. 92ங்கிறது 9 + 2 11. 92ங்கிறது யெஷுவா, இயேசுவை குறிக்குது. சரியா, 281ங்கிறது அதுவும் 2 + 8 + 1 11. 11 தான் புரியுது. சரியா, அப்போ 281 பிரேக் பண்ணிக்கிங்க. 92 பிரேக் பண்ண வேண்டாம், டைரக்டா யெஷுவாவை குறிக்குது. 281 பிரேக் பண்ணிக்கங்க. 29, 38, 214. 29ங்கிறது
மணவாளனையும், 38ங்கிறது நம்மை மணவாட்டியையும், 214ங்கிறது ஆவிக்குரிய. குறித்த காலத்திலே பஸ்காவை ஆசரிக்கிறது யாரு? ஆவிக்குரிய மணவாட்டி தான் செய்யக்கூடிய காரியம். சரியா? 11-11 அடிப்படையில் தான் வச்சிருக்காரு. மணவாளன் மணவாட்டிக்கு செய்கிற காரியம்தான். சிங்கிள் 2 கூட்டினீங்கன்னா 29 27 கூட்டினீங்கன்னா 56 வந்துடும். 56 கூட்டினீங்கன்னா 112. 112 பிரேக் பண்ணிக்கங்க. 38 74. 38 பிளஸ் 74. 38ங்கிறது மணவாளன், 74ங்கிறது 37 37 ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். இப்ப பஸ்காவை ஆசரிக்கிறதுங்கிறது அன்னைக்கு நடந்த சம்பவம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை ஆசரிக்கிற காரியம். இன்னைக்கு நமக்கு எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணவாளன் கொடுக்கிற ரட்சிப்பை நித்திய ஜீவனை பெறுகிறவர்கள் யாரோ அதுதான் மணவாட்டி தான் அந்த அனுபவத்தை பெறுறாங்க. அதுதான் பஸ்காவை ஆசரிக்கிற அனுபவத்துக்கு சமம். நமக்கு பஸ்கா ஆசரிப்பு எப்படி பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆவிக்குரிய மணவாட்டியா இருந்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்களோ அவங்கதான் அந்த பஸ்கா ஆசரிக்கிற ஜனங்கள் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிற சத்தியம். சரியா? கடைசி வார்த்தை அந்த குறித்த காலத்திலே அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அதுக்கு வர்றதும் 65 எழுதிங்க. எக்ஸ்பேண்ட் வேல்யூ வந்து 65 130. எக்ஸ்பேண்டோடைய சிங்கிள் வேல்யூ வந்து 29 இந்த கடைசி வார்த்தைக்கு மட்டும். 65 130. 130 பிரேக் பண்ணிக்கங்க. 92 பிளஸ் 38. 92 பிரேக் பண்ண 130 பிரேக் பண்ணீங்கன்னா 92 பிளஸ் 30 38. 92 பிளஸ் 38 அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு 65ங்கிறது அவரையும் 6-11. இன்னொரு 65ங்கிறது நம்மையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலத்தையும் குறிக்குது. 65னா இஸ்ராயல். சரியா? ஒன்று வந்து ஆவிக்குரிய இஸ்ரவேலத்தை தான். இன்னொரு 65ங்கிறது அவர். 130 பிரேக் பண்ணீங்கன்னா 92 38. 92 அவர், 38 நாம். அப்போ மணவாட்டி தான் இயேசுவை இயேசுவினால் கிடைத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மணவாட்டி தான் இந்த குறித்த காலத்திலே அப்படின்னாலே யாரை தான் குறிக்குது? 11 அடிப்படையில் தான் வச்சிருக்காரு. சிங்கிள் அந்த எக்ஸ்பேண்ட் வேல்யூ சிங்கிள் போட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கு 29 ஒரு 29 அவரு, இன்னொரு 29 ரெபேக்கா, ஒரு 29 மணவாளன், இன்னொரு 29 மணவாட்டி. அப்போ 29 2 + 9 2 + 9 11 தான். 11 அப்போ குறித்த காலத்திலே அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் தான் வச்சிருக்கிறாரு? 11 அடிப்படையில் தான் வச்சிருக்கிறாரு. பஸ்காவை ஆசரிக்கிற காரியமும் 11 அடிப்படையில் தான் இருக்கு. இதே வார்த்தை தான் கலாத்தியர் 4:5 வாசிங்க. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த வார்த்தையை தான் காலம், அப்பாயிண்டட் டைம், நியமிக்கப்பட்ட காலம், குறிக்கப்பட்ட காலத்திலே அப்படிங்கதான் மொழிபெயர்த்திருக்கணும். அதுதான் இங்க காலம் நிறைவேறின போது அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. இப்போ குறித்த காலத்திலே அன்று பஸ்காவை ஆசரிக்க சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை. குறிக்கப்பட்ட அந்த குறித்த காலத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குமாரனாக வெளிப்பட்டார். சரியா? நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், பஸ்காவை ஆசரிச்ச ஜனம் அன்றைக்கு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு பஸ்காவை ஆசரிக்கிற நீங்கள் நானும் ரட்சிப்பை நித்திய ஜீவனையும் பெற்றிருக்கிறவர்கள், மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலத்தியாய் நியமிக்கப்பட்டவர்கள்.
அவங்க தான் நம்ம தான் அந்த பஸ்கா அனுபவத்துக்குள்ள ஆசரிக்கிற அனுபவம் நமக்கு தான். யாரெல்லாம் மனவாட்டியா இருக்கிறீங்களோ, ஆத்மாவில் அப்படியே ரட்சிப்பை பெற்று நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்களோ, நம்ம எல்லாருமே இந்த பஸ்காவை ஆசரிக்கிற ஜனங்கள் தான். ஆவிக்குரிய பிரகாரமா ஆசரிக்கிற ஜனங்கள் தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம கர்த்தரை பற்றி பாடுறது, கர்த்தரை பற்றி பேசுறது, கர்த்தரை பற்றி பிரசங்கிக்கிறது ஈஸி. ஆனா கர்த்தரோடு கூட நடக்கிறதுங்கிறது தான் விஷயம். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரோடு கூட நடந்தாதான், சரியாய் நடந்தாதான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது குற்றமற்றவர்களா நிற்க முடியும். நம்ம சுவாபம் மாறாம கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சுவாபம் மாறாம கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியாது. அவரை பற்றி அறிவிப்பது, ஊழியம் செய்கிறது, அதெல்லாம் நமக்கு நித்தியம் அல்ல. நம்மோடு கூட ஆத்மால இருக்கிற சத்தியம் தான் நமக்கு நித்தியம். புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டதுனால அவர் கொடுத்த ரட்சிப்பு நிமித்தம் அவருக்காக செய்யற வேலை தான் இதெல்லாம். அவரை அறிவிக்கிறது, ஊழியம் செய்யறது, இதெல்லாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆத்மாவில் நம்ம விட்டு எடுபடாத நல்ல பங்கு கர்த்தரை சுதந்திரிக்கிறது தான். மணவாளன் தான். நம்ம தொடர்ந்து இந்த கிளாஸ்ல பார்ப்போம். மணவாளன் தான் நமக்கு இளைப்பாறுதல். அவர் தான் நம்ம அடைய வேண்டிய சுதந்திரம். பிரசங்கி 12 13-14 வாசிங்க. பிரசங்கி 12 13-14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்குள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. இப்ப எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை என்னதான்? தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுவதுதான். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமைங்கிறது அழைப்பை சார்ந்தது. ஆனா எல்லா மனுஷர் மேல விழுந்த கடமை நீங்க எடுத்தீங்கன்னா என்னதான் கடமை? அதுதான் தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்றதுதான் எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை. வெளிப்பத்து 22:14 வாசிக்கிறோம். ஜீவ வருஷத்து மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியம். ஜீவ வருஷத்து மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு, வாசல்கள் வழியாய் அந்த பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஊழியம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் போடல, அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியம். ஆனா அப்படி அவருக்கு ஊழியம் செய்தால் கனம் உண்டு. எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவரை கனம் பண்ணுவார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா கனம்ங்கிறது ரிவார்டு, நமக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்டுன்னு எப்படி சொல்றது, ஒரு பரிசு பொருள். ஒரு அதுதான் பரிசு பொருள் நமக்கு கிடைக்கிற ஒரு ஜெயிச்சோன்னா ஒரு கப் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு கிரீடம், ஒரு மெடல் கொடுக்குறாங்க இல்லையா, அதை போல காரியம். ஆனா நம்ம சுதந்திரிக்கிறது, நம்முடைய இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரங்கிறது என்ன? யார் தான்? ஆத்துமால சுதந்திரிக்கிறது கர்த்தரை தான். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் தான். சரியா? அதை கிளியரா இருக்கணும். கர்த்தரை அவர் தான் சுதந்திரிக்க போகிறோம், அவரை தான் ஆதாயப்படுத்தி கொள்ள போகிறோம். அது அந்த கான்செப்ட் நமக்கு கிளியரா புரியணும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அதுல அவ்வளவுதான். அந்த வசனத்துல 9:2 குறித்த காலத்திலே பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு சம்பவம். நம்ம பஸ்கா ஆசரிக்க வேண்டியதில்லை, நமக்கு சத்தியம். நமக்கு என்ன பஸ்கா ஆசரிப்புனா, நமக்கு ரட்சிப்பு நித்திய பெறுகிற அனுபவம். மணவாட்டியாய் அவருக்கு
அவரோடு கூட நடக்கிற அனுபவம், ஆவிக்குரிய சிறைவிலத்தியாக அவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பின் தீஜவனையும் பெற்றுக்கொள்கிற அனுபவம் தான் நமக்கு. சரியா? அடுத்து எண்ணாம 9:11 வாசம் இல்லையா, அதுக்கு பார்த்துக்கலாம். அதுல முதல் பஸ்காவை ஆசரிக்க முடியாதவங்களுக்கு இந்த 2வது பஸ்காவை ஆசரிக்க சொல்றாரு. அவர்கள் அது முதல் மாதம் 14ஆம் தேதி தவற விட்டவங்களுக்கு 2வது மாதம் 14ஆம் தேதி மறுபடியும் அதே மாதிரி பஸ்காவை ஆசரிக்க சம்பவத்துல சொல்றாரு. இது சத்தியத்துல எப்படி நமக்கு பொருந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். நாம 9:11 5 வார்த்தை இருக்கு, 20 எழுத்து இருக்கு. நாமம் 9:11 5 வார்த்தை 20 எழுத்து. அதுதான் 2ஆம் தேதி, 2ஆம் மாதம் 14ஆம் தேதி அப்படிங்கிறது தான் அந்த முதல் 5 வார்த்தை. சரியா? 2ஆம் மாதம் 14ஆம் தேதி ஏன் கொடுக்குறாரு? யாருக்கு கொடுக்குறாரு? ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு. இப்ப ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த 5 வார்த்தைக்கு ஆடில் காடில் போட்டோம்னா கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிடும். எழுதிக்கிங்க. ஆர்டினல் 217, கார்டினல் 1585. 217 1585 ரெண்டையும் கூட்டிருங்க. 1802 1802 பிரேக் பண்ணீங்கன்னா 989 989 சிலுவை பலி, 613 பிரமாணங்கள், 200 தலை. ரேஷ் தலையாய கிறிஸ்தவர் தான். சிலுவையில் நமக்காக பலியானவரும் தலையாய கர்த்தர் தான் பலியானார். 613ங்கிறது அவரால் கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள். இந்த 1802 1 + 8 + 2ன்னு போட்டுங்க, 11 தான் வரும். 1802 1 + 8 + 2ன்னு போட்டுங்க, 11. அதை பிரேக் பண்ணீங்கன்னா 989 613 + 200 200. சிங்கிள் போட்டீங்கன்னா 73 73 73 73 73னா இம்மானுவேலை குறிக்கிறது. இம்மானுவேல். சிங்கிள் டு சிங்கிள் 28 28 56 56 5 + 6 11 தான். 73 73 146, அதுவும் 146 1 + 4 + 6 11 தான். ஆர்டினல் சிங்கிள் போட்டீங்கன்னா 46 55 46 55, அதுவும் 101 101னா 0 எடுத்தீங்கன்னா 11 மணவாளன் தான். அப்போ இந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு அமையும் போது, ரட்சிப்பு எப்படி அமையும் அப்படின்னா, அவர்களுக்கு வெளிப்படும் போது இம்மானுவேலாக தான் வெளிப்படுவார். அவர்களுக்கு வெளிப்படும் போது எழுதிக்கங்க, இம்மானுவேலாக தான் வெளிப்படுவார். இம்மானுவேலாக தான் வருவாரு அவர்களுக்கு தன்னை காண்பிக்கும் போது. ஆனா நான் தான் மேசியா எனும் சொல்லுவார். நான் தான் மேசியா எனும் வெளிப்படுவார். சரியா? நான் தான் உங்களுக்காக வெளிப்பட்ட மேசியான்னு சொல்லுவார். அவர்கள் ஏற்றுக்கொண்ட பின்புதான் அவர்களுக்கு மகிமையின் சரீரம் கிடைக்கும், கொடுக்கப்படும். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்ட பின்புதான் மகிமையின் சரீரம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது நமக்கு எப்படின்னு அது டீட்டெயிலா சொல்லப்படலை, கொடுக்கப்படலை விதத்துல. சரியா? யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாச்சுன்னா உடனே ஃபயர் ஆயிடுவாங்க. அவர்களுடைய மீட்புக்குரிய காலத்துல அவர்களுக்கு மகிமை மறுரூபம் ஆயத்தமாகிற காலம்லாம் இல்லை. ஆனா அவர்களுக்கு அதனுடைய உடன்படிக்கை இருக்கு, வேதம் இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் மட்டும் கொடுக்கப்பட்டார்னா
அவங்க உடனே ஃபயர் ஆயிடுவாங்க. அது வெளிப்படும் போது அவங்களுக்கு எப்படி வெளிப்படுறாரு? இம்மானுவேலா தான் வெளிப்படுறாரு. அவர் தான் யாரு? சிலுவையில மரித்தவர். 989னா சிலுவையில மரித்த கர்த்தர் அவர் தான். அவர் கொடுத்த பிரமாணங்கள், அது தலையாகிய கிறிஸ்துவும் அவர் தான். எல்லாத்துலயுமே நீங்க ஆடில் காடில் சிங்கிள் டு சிங்கிள், ஆடில் காடில் சிங்கிள் எல்லாத்துலயுமே 11 மணவாளனாக தான் வெளிப்படுறாரு. 2ஆம் முறை பஸ்கா ஆசரிக்கும் போது மணவாளனாக தான் வெளிப்படுறாரு. இங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போட்டீங்கன்னா 1 2 3 4 5 வார்த்தைக்கும் 17 ஆல் ஸ்பிரிச்சுவலா காண்பிக்குது. இந்த 5 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போட்டா ஆல் ஸ்பிரிச்சுவல் 17 எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் உள்ளே அடங்கி இருக்கிறது. இந்த தேதி கைவிடப்பட்ட யூதர்களுக்காக கொடுக்கப்படுது. அதாவது இந்த நாட்கள்ல இப்போ யூதர்களுக்கு ரட்சிப்பு தடை செய்யப்பட்டது, மறுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த யூதர்களுக்காக கொடுக்கப்படுது. 8வது வார்த்தை ஆசரித்து அப்படிங்கிறது இதுல 8வது வார்த்தை, இந்த வசனத்துல 8வது வார்த்தை எழுதிக்கங்க. 8வது வார்த்தை யெஷுவாங்கிற வார்த்தை தான் இருக்கு. ஆசரித்து, பஸ்காவை ஆசரித்து அப்படின்னு இருக்கு இல்லையா தமிழ்ல? அந்தி நேரமான வேளையிலே ஆசரித்து அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுக்கு 8வது வார்த்தை எபிரேயத்துல யெஷுவா தான் இருக்கு. அப்போ அவர்களுக்கு வெளிப்படும் போது யாரை வெளிப்படுவாரு? இயேசுவாகவும் வெளிப்படுவார். யெஷுவா ஆசரித்து அப்படிங்கிற வார்த்தை 53 386 யெஷுவா இயேசுங்கிற வார்த்தை தான் இருக்கு. அவர்களுக்கு இம்மானுவேலாக மணவாளனாக வெளிப்பட்டாலும் தான் தான் மேசியா இயேசு அப்படிங்கிறதையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியா? பிரஜாதிகளுக்கு ஊழியம் இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இப்ப இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஆனா யூதர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் போது தன்னை நேரடியாக வெளிப்படுத்துவார். அதான் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பிரஜாதியார்களுடைய ஊழியம் மைமேன் மேல் மைமேடைந்து மருவம் அடைகிற ஊழியம். இது பரிசுத்த ஆவியானவருடைய முழுக்க அவருடைய ஊழியம், அவருடைய கண்ட்ரோல்ல நடந்துட்டு இருக்கு. சரியா? யூதர்களுக்கு வெளிப்படும் போது அவர்களுக்கு தன்னை நேரடியாக தான் வெளிப்படுத்துறாரு. அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு அவர்கள் மைமை மேல் மைமை அடைந்து மறுவப்படுகிற அந்த ஊழியெல்லாம் நமக்கு எழுதி கொடுக்கப்படல. தன்னை நேரடியா நீங்கள் குத்தின கொலை செய்த இயேசு நான் தான், மேசியா நான் தான் அப்படிங்கிறத தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்த அவர்களுடைய கண்களை திறக்கும் போது என்ன ஆகுது? அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டு உடனே ஆத்சாலுக்கு ஓடி போறாங்க. அதுதான் நமக்கு டீட்டெயிலா கொடுக்கப்படல. அவங்களுக்கு எப்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து எப்படி மைமையின் சரீரம் அவங்களுக்கு கிடைக்குது நம்ம சொல்லப்படல. இந்த மணவாட்டிக்கு கிடைக்கிற, இந்த மணவாட்டியானவர்களுக்கு அவர்களுடைய கீழ்ப்படியாமையினால ஒரு இரக்கம் கிடைத்தது போல இவர்கள் மணவாட்டியானவர்கள் பூரணப்படும் போது அவர்களுக்கும் அந்த ஒரு இரக்கம் கிடைக்குது. அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியுது. நம்ம அவருடைய கீழ்ப்படியாமையினாலே நம்ம இரக்கம் பெற்றது போல பின் நாட்கள்ல, பின் 3 வருட உபத்திரவ நாட்கள்ல அவர்களுக்கும் ஒரு இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இது சம்பவத்துல தீட்டுப்பட்டவர்களுக்கும் தூர பிரயாணம் போனவர்களுக்கும் அதை ஆசரிக்க அனுமதிக்கிறார். சரியா? சத்தியத்தில் நீங்க பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாரையும் மன்னிக்கிறது. அப்ப அவரை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்களுக்கு தான் ரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டுல நமக்கு யார் அவரை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்கதான் இந்த பஸ்காவை ஆசரிக்கிற அனுபவத்துக்குள்ளா வர்றாங்க. யாரை அவர் ரட்சிக்கிறாரு? எல்லாரையும், உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரை யாரை அவர் ரட்சிப்புக்குன்னு தெரிந்து கொள்றாரோ அவர்களை தான் மன்னிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளும் இந்த இடத்த. ரட்சிப்புக்குன்னு கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரோ அவர்களை தான் அந்த பாவம் மன்னிக்கும். அவர்களுக்கு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவர்களை சுத்திகரிக்கும், மற்ற எல்லாருக்கும் அல்ல. தான் பாவின்னு உணர்ந்து
எனக்கு ஒரு ரட்சகர் வேணும் அப்படின்னு அவரை நோக்கி பார்க்குறவங்களுக்கு தான், விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பு. இப்படிப்பட்ட ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா, அவரால் ரட்சிப்பு கண்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களா இருப்பாங்க. இது என்ன அடிக்கடி ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருப்பாங்க. சரியா? இப்ப நம்ம வெளிப்படுத்த விசேஷம் 22, 16, 17 வாசிச்சோம்னா, அங்கு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நானின் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வடிவொளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஆவிய மனவாட்டியும் வாயன்கிறார்கள், கேட்கிறவனும் வாயன்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் இருக்கா. நான் தாவீதின் வேர், நான் தாவீதின் சந்ததி அப்படின்னு சொன்னா யூதர்களுக்கு நல்லா புரியும். யூதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது லகுவான காரியம் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துறது. பிரஜாதிகளுக்கு வெளிப்படுத்துறது தான் படிப்படியா வெளிப்படுத்துறோம். ஏன்னா ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், தாவீதின் சந்ததி அப்படின்னு சொன்னா யூதனுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஆனா நமக்கு புரியாது. பிரஜாதிகள் நமக்கு முதலாவது ரட்சிக்கப்பட்டு அவர் தமிழ் பைபிளை படிச்சு நம்ம அந்த அனுபவத்துல வளர்ந்து இறுதியா ஒரிஜினலுக்கு எபிரேயத்துக்கு போகும்போது தான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் இவர் தான் ரட்சிப்பின் தேவன். இவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு வேதம் முழுக்க இருக்கிறாரு, ஆதியாகமம் 1 இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு டைம் எடுக்கும். நான் தாவீதின் வேர் அப்படிங்கிறது ஹெப்ராயிக் பீரியட், ஹெப்ரேயர்களின் தேவன் அப்படிங்கிறது ஹெப்ராயிக் பீரியட். நான் தாவீதின் சந்ததி அப்படிங்கிறது ரபானிகள் பீரியட். நான் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமா இருக்கிறேன் அப்படிங்கிறது மெசியானிக் பீரியட். இது யூதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது அவர்களுக்கு ஈஸி. ஆனா புறஜாதியாருக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு டைரக்டா போய் சொன்னார்னு வைங்க, அவங்க உடன்படிக்கையும் கிடையாது, வேதமும் கிடையாது, அவருக்கு போய் சொன்னா புரியாது. அதனாலதான் இயேசு மாதிரி ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் வேதம், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் சத்தியம். சத்தியத்தை அறிந்து பூரணத்தை நோக்கி வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான் ஒரிஜினல் வேதம் படிக்கும்போது புரியும். பூரணத்தை வாஞ்சிக்கிறவர்களுக்கு தான், மேலானவைகளை தேடுறவர்களுக்கு தான் புரியும். அவங்களால தான் புரிஞ்சு கொள்ள முடியும். எடுத்த உடனே தமிழ் பைபிளே தெரியாம, ரட்சிப்பின் அனுபவமே இல்லாம, தமிழ் பைபிளே தெரியாம ஒரிஜினல் படிச்சோன்னு வைங்க, கூடாத காரியம், முடியாத காரியம். ஏன்னா இதே எபிரேய பைபிள் தான் யூதம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கே கண்ணு திறக்கப்படலை. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தமிழ் பைபிளை அறிஞ்சு அடுத்த ஒரிஜினலுக்கு போகும்போது தான் புரியும். சீக்வன்ஸ், அந்த லிங்க் நமக்கு கிடைக்கும், புரியும். இல்லைன்னு வைங்க, வேதத்தை மேலோட்டமா படிக்கிற மாதிரி எபிரேயத்தை நீங்க மேலோட்டமா படிச்சாலும் இருக்கிற சம்பவம் தான் இருக்கும், ஒன்றும் புரியாது. எங்களுக்கு மறைவா இருக்கும். மனவாட்டியானவள் பார்த்து ஆராய்ந்து எடுத்துக்கொள்ளும்படியாத சத்தியத்தை வச்சிருக்கிறார். இப்ப என்னாகமம் 9:14 வாசி. என்னாகமம் 9:14. ஒரு பரதேசி உங்களிடத்துல தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைகளின்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். ஆமென். என்னாகமம் 9:14. ஒரு பரதேசி உங்களிடத்தில் தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளையின்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல்லி. யூதர்களுக்கும் நமக்கும் வேற வேற கட்டளை கிடையாது, வேற வேற பிரமாணம் கிடையாது. ஒரே முறை தான், ஒரே பிரமாணம் தான்.
சரியா? ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவங்க வீட்டு ஒளிய மரம், நம்ம காட்டு ஒளிய மரம். காட்டு ஒளிய மரமாகிய நம்மை அவர்கள் சில கிளையை முறிச்சு போட்டுட்டு நம்ம எடுத்து அதில் ஒட்ட வச்சிருக்காரு. நம்ம எடுத்துக்கொண்டு அதில் ஒட்ட வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எப்படி ஒட்ட வைக்க வல்லவராக இருக்கிறாரோ அந்த முறிந்து போன கிளைகளையும் கீழ்ப்படியாமல் போன அவர்களையும் மறுபடியும் மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அந்த முறிந்து போன கிளைகளை மறுபடியும் ஒட்ட வைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரே. பவுல் எழுதுறாரு, வல்லவராக இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே பிரமாணம் தான். யூதரானாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பரதேசினா நம்மளை குறிக்குது, பிரஜாதிகளை குறிக்குது. ரட்சிக்கப்பட்ட பிரஜாதிகளிலிருந்து வந்த நாமானாலும் சரி, ஒரே கட்டளை தான், வெவ்வேறு கட்டளை கிடையாது. அவர்களுக்கு ஒரு வேதம், நமக்கு ஒரு வேதம் கிடையாது. அவர்களுக்கு பிரமாணம் இருக்கு, 613 பிரமாணம் இருக்கு, நமக்கு பிரமாணம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர்களுக்கு என்ன கட்டளையோ நமக்கும் அதே கட்டளை தான். உங்களில் பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல், வேறெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தான் இருக்கு. சிலுவையில எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு, எனக்கு எதுவுமே கிடையாது, ஐ எம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னா நம்ம சுவாபமே நமக்கு இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் அன்பா இருக்கணும். நம்ம மனசாட்சிக்கே தெரியும் ஒருவனுக்கு ஒருத்தி தான் நியாயம், தர்மம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இதெல்லாம் தப்பு. அப்போ இதை தானே அங்க பிரமாணமா கொடுத்தாரு. அப்ப அந்த பிரமாணம்லாம் இல்லை, எனக்கு இல்லை, நமக்கு இல்லை, புதிய ஏற்பாடுல நமக்கு கிடையாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யூதர்களுக்கு கொடுத்த சடங்காச்சாரங்கள், முறைகள், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாம்சீக சம்பந்தமான முறைகள், சடங்காச்சாரங்கள் எதுவுமே நமக்கு கிடையாது. கைகளை கழுவுறது, காலை கழுவுறது, அவங்கள மாதிரி ட்ரெஸ் போடுறது, அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது. அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தது. அது எதுவுமே நமக்கு பொருந்தாது. ஆனா அவங்களுக்கு கொடுத்த சத்தியமும் நமக்கு கொடுத்த சத்தியமும் ஒண்ணுதான். இதைதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஆவிக்குரிய ஜனங்களாகிய நம்ம எதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா, அவங்க மாம்சத்தின்படியான யூதர்கள், நாம மாம்சத்தின்படியான யூதர்கள் அல்ல. ஆனா 2 பேரும் கொடுத்த சத்தியம் ஒரே சத்தியம்தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் கொடுத்த 14 டிவிஷன்ல பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு பிரமாணங்களை. அது எப்படி நம்ம காணிக்கை செலுத்தணும், எப்படி பலி செலுத்தணும், எப்படி ஆலயத்துக்கு போகணும், ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும், நியாய தீர்ப்புக்குரிய காரியம், நியாயம் தீர்க்கணும்னா ஒருத்தன் தவறு பண்ணிட்டான்னா நியாய தீர்ப்பு எப்படிலாம் செய்யணும், அதெல்லாம் உள்ள அடங்கியிருக்கு. இது எல்லாமே புதிய ஏற்பாட்டில் நம்ம செய்யறது தான். ஜெபம் பண்றது, தசம்பாகம் கொடுக்கறது, இது எல்லாமே அந்த 613 ஓய்வு நாள் ஆசரிக்கிறது, அந்த 613 கட்டளையில இருக்கிற காரியம்தான். ஆனா அது உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதனால நம்ம என்ன சொல்லிடுறோம், பிரமாணங்கள்லாம் யூதர்களுக்கு தான், நமக்கு நிறைவேற்றி முடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா அப்படி அல்ல. சரியா? அவர்களுக்கும் நமக்கும் ஒரே கட்டளை தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை கொஞ்சம் ஆடில் காடில் போட்டு படிச்சா கிளியரா புரிஞ்சிடும். ஒன்பது 14 புறஜாதிகள் நாம ஆசரிக்கக்கூடியது. இந்த இதுல சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களில் கர்த்தருக்கு பஸ்காவை ஒரு பரதேசி ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது புறஜாதியான், அவன் அதை பஸ்காவின் கட்டளையின்படியும் அதன் முறைமையின்படி தான் ஆசரிக்கணும். சரியா? புறஜாதி, பரதேசி அப்படின்னா அந்நிய தேசத்தான்னு அர்த்தம். இந்த 9:14 நாம ஆசரிக்கும் போது நம்ம என்னதான், நாமளும் மனவாட்டியாக மாறுறோம். அவங்க எப்படி இதுல இருக்கிற காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், கொஞ்சம் டீப்பா புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆடில் காடில் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குறேன். போட வேண்டாம், நான் சொல்லிடுறேன். 9:14 9:14 எழுதிக்க. ஆடில் காடில் ஆர்டினல் 1 2 3 4 5 6 வார்த்தை.
முதல் 6 வார்த்தை உங்கள் தங்குற பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல்லாதுதான் முதல் 6 வார்த்தை. சரியா? எழுதிங்க. ஆர்டினல் 262 முதல் 6 வார்த்தைக்கு ஆர்டினல் 262 கார்டினல் 1504 ஆர்டினல் 262 கார்டினல் 1504 கூட்டினீங்கன்னா 1766 1766. இந்த 1766 பிரேக் பண்ணுங்க. 1214 பிளஸ் 534 பிளஸ் 18 1214 பிளஸ் 534 பிளஸ் 18 1214 பிளஸ் 534னா அது நம்ம ஒன்றுல இருக்கிற எப்ராக் ஸ்டடீஸ்ல மேல் ஃபீமேலோட வேல்யூ 11 லெட்டரா பிரியும் இல்லையா? அதுல மேல் 11 லெட்டருக்கு 1214, ஃபீமேல் 11 லெட்டருக்கு 534 வேல்யூ. 18ங்கிறது G1. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டீங்கன்னா 64 73 கூட்டினீங்கன்னா 137. 64 73 கூட்டினா 137. 137ங்கிறது 137 கூட்டினீங்கன்னா 11. 1 + 3 + 7 11 மனவாட்டியா ஆகி விடுறான். ஒரு பரதேசி, ஒரு புறஜாதியான் பஸ்காவை ஆசிரியிக்கும் போது என்னவா மாறுறான்? அவனும் மனவாட்டியா மாறுறான். அதாவது நாம் எல்லாரும் தேவன் அற்றவர்களும் தேவன் அற்றவர்களா இருந்தோம். தேவ ஆராதனை அற்றவர்களாய் காணியாட்சிக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்துக்கு புறம்பானவர்களா இருந்தோம். நம்மளை கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்து நம்மளை கூப்பிடும்போது, உள்ள வரும்போது, பஸ்காவை ஆசரிக்கும் போது அவர்கள் கொடுத்த அதே பிரமாணங்கள் கட்டளைகளை நாமளும் நிறைவேற்றும் போது நம்ம என்ன செய்யறோம்? நம்மளும் மனவாட்டி, ஆவிக்குரிய மனவாட்டியாய் மாறி விடுகிறோம். 137 சிங்கிளா கூட்டிங்கன்னா 11. ஆர்டினல் கார்டினல் கூட்டிங்கன்னா 1766 அதை பிரேக் பண்ணிட்டோம் இல்லையா? சிங்கிள் போட்டோம்னா எவ்வளவு வருது? சிங்கிள் போட்டோம்னா 100 100 100 100 போட்டீங்கன்னா 200. 200னா தலையாகிய கிறிஸ்துவனுடைய சாயல். சிங்கிள் டு சிங்கிள் 28 28 56 எழுதிங்க. புரியலைன்னா மறுபடியும் கேளுங்க, தயவா கேளுங்க. சிங்கிள் வந்து 100 100 200, சிங்கிள் டு சிங்கிள் வந்து 28 28 56. 28 28 56 5 + 6 11 மனவாட்டி. அப்போ ஒரு பரதேசி, ஒரு புறதேசத்தான் வந்து அவர்களுக்கு கொடுத்த அதே கட்டளை, அதே முறைமையின்படி பஸ்காவை ஆசரிக்கும் போது நம்ம மனவாட்டியா மாறுறோம். நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஒரு ஜலத்தினால ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது நம்ம என்னவா மாறுறோம்? அந்த மனவாட்டியாக தகுதியை பெறுறோம், மாறுறோம். ஜெயங்கொண்டா மனைவி ஆயிரலாம். எபிரேயத்துல மனவாட்டிங்கிற வார்த்தையே, அதாவது பெற்றோர் நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற வார்த்தையே 11 முறை தான் இருக்கு. எபிரேயத்துல நீங்க நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறது பண்ணியாச்சுன்னா அடுத்து மனைவியை தள்ளி விடணும்னா ப்ராப்பரா டைவர்ஸ் பண்ற மாதிரி டைவர்ஸ் பண்ணணும். அதுதான் முறை. நிச்சயத்தாச்சுன்னா அவளை ஈஸியா தள்ளி விட முடியாது. மனவாட்டியார் நம்மளை நிச்சயித்துட்டாரு அப்படின்னு சொன்னா, நித்திய விவாகத்துக்கு நம்மளை தெரிந்து கொண்டு நியமித்திருக்காரு அப்படின்னா நிச்சயித்துட்டாரு. மனவாட்டிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட அனுபவம். இதுல தேர்னா புத்தி உள்ள கனியா மாறினா ஜெயம் கொண்டோம்னா இங்க போயிடலாம், அவரோடு கூட மனைவியா போயிடலாம். இந்த 7 வார்த்தை 25 எழுத்துல வச்சிருக்கிறார். புறஜாதியும்
பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை எபிரேயத்துல 7 வார்த்தைங்கிறது 7ங்கிறது பென் எலோஹிம் தேவகுமாரனை குறிக்குது. 25 எழுத்துங்கிறது 11 + 14 மணவாளனுடைய நீதி. பதினொன்று + 14 இது யாருடைய நீதி? யூதருக்கும் நமக்கு ஒரே பிரமாணம் தான் அப்படிங்கிறது கர்த்தருடைய நீதி. மணவாட்டிக்கும் ஒரே பிரமாணம் தான். யூதருக்கும் இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க பாருங்க யூதர்கள், அவர்களுக்கும் ஒரே பிரமாணம் தான். நமக்கு வேற அவங்களுக்கு வேற கிடையாது. 2 பேருக்கும் ஒரே பிரமாணம் தான். அதுதான் கர்த்தருடைய நீதி, மணவாளனுடைய நீதி. இந்த 9-14க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 7 வார்த்தை 25 எழுத்துக்கு எழுதிக்கிங்க. 253 எக்ஸ்பேண்ட் வேல்யூ 253 கூட்டினீங்கன்னா 506. அதுவும் 5 + 6 11 தான். மணவாட்டி தான். அன்னைக்கு பரதேசி இஸ்ரவேல் கொடுத்த முறையின்படி கட்டளையின்படி ஆசரிச்சான்னா அவனும் ஒரு இஸ்ரவேல் தான் மாறுறான். அன்னைக்கு காலகட்டத்துக்கு சம்பவத்தை சொல்றேன். இன்னைக்கு அவர் கொடுத்த கட்டளைகள் முறைகளை நாம பின்பற்றி சத்தியத்துக்குள்ள வரும்போது நம்ம யாரா மாறுறோம்? 506 5 + 6 11 மணவாட்டியா மாறுறோம். சிங்கிள் டு சிங்கிள் எக்ஸ்பேண்ட். சிங்கிள் 100 100 200 ஹெட் தலை இஸ்ரேலாக மாறுவது. ஹெட்னா தலைனா கிறிஸ்துவனுடைய சாயல் தான் இஸ்ராயல். எபிரேயத்துல கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கனாலும் 26 வரும். இஸ்ராயல்ங்கிற வார்த்தையை எக்ஸ்பேண்ட் பண்ணினாலும் 26 வந்துடும். கர்த்தருடைய சாயல் தான் இஸ்ராயல். அதை காண்பிக்கிறக்காக தான் அப்படி இருக்கு கர்த்தர் வச்சிருக்காரு. இந்த 9-14 முதல் எழுத்து மட்டும் எடுத்து சிங்கிள் போட்டீங்கன்னா 28 ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து 7 வார்த்தைக்கு சிங்கிள் போட்டா 28 56. அதுவும் 11 மணவாட்டி. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நாம கர்த்தர் கொடுத்த அதே கட்டளையின்படி அதே முறைமையின்படி சத்தியத்துக்குள்ள வரும்போது நாம மணவாட்டியா மாறுறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாம இருக்காங்கல்ல யூதர்கள், அவங்களுக்கு அதே பிரமாணம் அதே முறை தானே. அப்ப அவங்களும் அதே இதுக்குள்ள வரும்போது என்னவா மாறிடுவாங்க? அவங்களும் மணவாட்டியா தகுதிப்படுத்தப்படுவார்கள். என்ன ஆகுமோ 9-15 வாசி. வாக்குஸ்தலம் சாணபஞ்சம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரம் ஆகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. ஆமீன். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. வாசஸ்தலம் நமக்கும் பரதேசிக்கும் யூதருக்கும் ஒரே வாசஸ்தலம் தான். ஆசரிப்பு கூடாரம் அன்னைக்கு இருந்த ஒரே ஆசரிப்பு கூடாரம் தான். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வாசஸ்தலம் ஒரே வாசஸ்தலம் தான். அந்த வாசஸ்தலத்தின் மேலதான் மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்ததுன்னு வாசிக்கிறோமா? மேகமானது சாட்சியின் கூடாரத்தை 9-15 அப்படிங்கிறத 3 வார்த்தை 11 எழுத்துல வச்சிருக்கிறார். அந்த சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலம் யாரு? மணவாளன் தான். மேகமானது சாட்சியின் கூடாரத்தை அப்படிங்கிறது 3 வார்த்தை 11 எழுத்துல இருக்கு. மணவாளனுக்கு அடையாளம். அந்த மேகம் சாட்சியின் கூடாரம் யாருக்கு அடையாளம்? மணவாளனுக்கு அடையாளம். எழுதி கொள்ளுங்க. 9-15 மேகமானது சாட்சியின் கூடாரத்தை அப்படிங்கிற அந்த 3 வார்த்தை
11 எழுத்துல இருக்கு. 3 வார்த்தை 11 எழுத்துங்கிறது மணவாளனுக்கு அடையாளமா இருக்குது. சாட்சியின் கூடாரம் மணவாளனுக்கு அடையாளமா இருக்கு. இந்த 3 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் போட்டோம்னா 11 தான் வருது. முதல் எழுத்து மட்டும் சிங்கிள் போடுங்க. முதல் எழுத்து அந்த 3 வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்றேன். ஹே 5வது எழுத்து, அடுத்து ஆலஃப் முதல் எழுத்து 1வது எழுத்து, அடுத்து ஹே 5வது எழுத்து. சிங்கிள் மட்டும் போடுங்க. ஆடில் கார்டெலாம் இல்லை, சிங்கிள் மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்தால் எப்போதும் சிங்கிள் மட்டும் போடணும். அது ஒரு சாட்சி. ஹே ஆலஃப் ஹே, ஹே 5, ஆலஃப் 1, ஹே 5 எவ்வளோ வருது பாருங்க. 11 தாங்க. 11. அப்போ சாட்சியின் கூடாரமாகிய மேகம், சாட்சியின் கூடாரம்னா யாரை குறிக்குது? 11 எழுத்துல வச்சிருக்காரு, மணவாளனை குறிக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டாலும் 11. அப்போ நமக்கு வாசஸ்தலம் யாரு? நம்ம உள்ளான மனுஷன் மணவாட்டி. அப்போ அதுக்கு வாசஸ்தலம் யாரு? சாட்சியின் கூடாரம். அவர் தான் காண்பிக்குது, மணவாளன் தான். நம்ம உள்ளான மனுஷன் சத்தியத்தை அறிந்து மாறும்போது நமக்கும் அவர் மணவாளனா இருக்கிறாரு. யூதர்களுக்கும் அவர் தான் மணவாளன், நமக்கும் யார் தான் மணவாளன்? அவர் தான் மணவாளன். நமக்கு வேற வாசஸ்தலம், அவங்களுக்கு வேற வாசஸ்தலம்லாம் கிடையாது. நமக்கு வேற கூடாரம், அவங்களுக்கு வேற கூடாரம்லாம் கிடையாது. நமக்கு வேற கட்டளை, அவங்களுக்கு வேற கட்டளைலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கட்டளை, ஒரே ஆசரிப்பு கூடாரம், ஒரே வாசஸ்தலம். சரியா? ஒரே வாசஸ்தலம், ஒரே மந்தைக்குள்ள தானே அவங்க கூட்டி சேர்க்கப்படுறாங்க. ஒரே வாசஸ்தலம் தானே. சரீரமான திருச்சபைக்குள்ள தான் யூதர்களும் உள்ள வராங்க. நமக்கு ஒரு தனி சபை, அவங்களுக்கு ஒரு சபை, அப்படி கிடையாது. ஏன் உள்ள டெனாமினேஷன் இருக்கு, பிரிவுகள், உபதேச பிரிவுகள் இருக்கு? சத்தியத்தை அறியாதபடினாலதான் இருக்கு. சத்தியத்தை அறிஞ்சா வேதத்தின்படி ஒரே சபை தான் இருக்கும், ஒரே வேதம் தான், ஒரே ஆலயம் தான், ஒரே உபதேசம் தான், வேற உபதேசமே கிடையாது. ஒரே சபை தான் இருக்கணும். வேதத்தின்படி சத்தியத்தை சரியா பார்த்தோம்னா ஒரே சபை தான் இருக்கணும், ஒரே உபதேசம் தான், ஒரே வேதம் தான், ஒரே கர்த்தர் தான், ஒரே ரட்சிப்பு தான், ஒரே ஆவி தான், எல்லாமே ஒண்ணுதான். ஏன் இவ்வளவு பிரிஞ்சு இருக்கு அப்படின்னா சத்தியத்தை அறியாதபடினாலதான். ஆளாளுக்கு அவங்க ஒரு டாக்டர் ஃபார்ம் பண்ணி எப்படியாவது கர்த்தர்கிட்ட போயிடலாம் அப்படின்னு பிரயாசப்படுறாங்க. சரியா? இப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம உள்ளான மனுஷனுக்கு அவர் மணவாளன், நாம மணவாட்டி. உள்ளான மனுஷன்ல நம்ம மணவாட்டி, அவர் மணவாளன், அவர் தான் வாசஸ்தலம், அவர் தான் சாட்சியின் கூடாரம். இப்போ இதுக்கு ஆர்டினல் கார்டில் போட்டிங்கன்னா அந்த 3 வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டில் எழுதுங்க. ஆர்டினல் 3 வார்த்தைக்கும் 136, கார்டினல் 991, ரெண்டையும் கூட்டிருங்க. ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 28 ரெண்டையும் கூட்டிருங்க. சிங்கிள் 46 அதையும் கூட்டிருங்க. சிங்கிள் டு சிங்கிள் 19. சரியா? 3 வார்த்தை 11 எழுத்து. ஆர்டினல் கார்டினல் 136 991 கூட்டிருங்க. எவ்வளவு வருது? வர ஆன்சரை சிங்கிளா கூட்டுங்க. அது எவ்வளவு வருது ஆன்சர் சொல்லுங்க. 28 அதை கூட்டிருங்க. அதையும் கூட்டின வர்ற ஆன்சரை சிங்கிளா கூட்டுங்க, சிங்கிள் டிஜிட்ல. சிங்கிள் வேல்யூ 46 வர்ற ஆன்சரை சிங்கிளா கூட்டுங்க. சிங்கிள் டு சிங்கிள் 19 வர அதை கூட்டிருங்க. வர்ற ஆன்சரை சிங்கிளா கூட்டுங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் எவ்வளவு வருது பாருங்க. வர்ற ஆன்சரை சிங்கிள் டு சிங்கிளா, அதாவது சிங்கிள் டிஜிட்ல கூட்டினீங்கன்னா எவ்வளவு வருது, எல்லாத்துக்கும் ஆன்சர் எவ்வளவு வருது பாருங்க. எல்லாத்துக்கும் மேல 11.
எல்லாத்துக்குமே 11 தான் வரும். இது நீங்க தமிழுக்கு தமிழ்லலாம் கொண்டு வர முடியாது. ஆங்கிலத்திலயோ, கிரேக்கத்திலயோ எந்த லாங்குவேஜ்லயும் கொண்டு வர முடியாது. வேதம் என்னை குறித்து சாட்சி கொடுக்கும்னு சொன்னாரு. நம்ம மொழிபெயர்த்து படிக்கிறதுனால, இந்த சாட்சிகள் நமக்கு தெரிவதில்லை. இப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளணும். 3 வார்த்தை 11 எழுத்துல சாட்சியின் கூடாரம் ஆகிய வாசஸ்தலம் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. எதுல போட்டீங்கனாலும் 11 தான் ஆன்சர். 11 மணவாளன் தான். சிங்கிள் போட்டீங்கன்னா 46, 46, 92 யெஷுவா. 9 + 2 11 யெஷுவா தான். இயேசு தான் மணவாள். சிங்கிள் டு சிங்கிள் 19, 19, 38 மணவாளன் தான். ஆடில் கார்டில் சிங்கிள் 28, 28, 56, 5, 6, 11. 56 பிரேக் பண்ணிக்கங்க. 26, 30 கர்த்தரை பற்றிய உபதேசம். அதுவும் 56, 5 + 6 மணவாளன் தான். ஆடில் கார்டில் கூட்டினீங்கனாலும் 1127, அதுவும் 11 தான். மணவாளன் தான். வேதம் இப்படித்தான் அவரை குறித்து சாட்சி கொடுக்குது. தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்குதுன்னு சொன்னாரா? மணவாளன் தான் எங்க போனாலும் நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர்தான் மணவாளன். அவர்தான் என் சிருஷ்டிகர். அவர்தான் என் ஆத்துமாவின் கணவன். நீ அவருடைய ஆத்தும மணவாட்டி. அதுதான் வேதத்துல சாட்சி கொடுக்கு, சாட்சியா எழுதப்பட்டிருக்கு. வேதங்கிறது என்ன? தன்னுடைய மணவாட்டி, தன்னுடைய பரிசுத்த மணவாளனை குறித்து அறிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்தது தான் வேதம். வேதம் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. குமாரனை பற்றி, அதாவது நம்முடைய ஆத்மாவுடைய புருஷனை பற்றி நாம் அறிந்து கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியாகிய நமக்கு எழுதி கொடுத்தது தான் வேதம். அதற்கு பயன்படுத்தின மனிதர்கள்னா வெவ்வேறு ஆளா இருக்கலாம். ஆனா எழுதி கொடுத்தது கர்த்தர் தான். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அவரை அறிந்து கொள்ளும்படியா எழுதி கொடுத்தது. உங்களுக்கு தெரியுமா, யூதர்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பெண்களுக்கும் கெத்துபான்னு ஒண்ணு கையில கொடுத்துருவாங்க. கெத்துபா இன்னொன்னு பேர் எனக்கு வரல. கெத்துபா இன்னொன்னு ஒண்ணு இருக்கு. அதை 2 கையில கொடுத்துட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஆளை பத்தி எல்லாம் என்ன, அவரை பத்தி எல்லாம் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் மீன்ஸ் அவருக்கு எப்படி பிரியமா இருக்கணும், அவருக்கு எப்படி சமைக்கணும், அவருக்கு பிரியமா வாழணும், இதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு கையில கொடுத்துருவாங்க. அதை பத்தி படிச்சு ப்ரிப்பேர் ஆகணும். படிச்சு ப்ரிப்பேர் ஆகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம். நிச்சயம் ஆனோடனே அதை கையில கொடுத்துருவாங்க. இப்ப நமக்கு வேதத்தை ஆண்டவர் கையில கொடுத்துருக்காரு. இப்ப நீங்கள் நானும் ஜலத்தினால் ஆவியினால் மறுபடியும் பிறந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றோம்னா வேதத்தை கையில கொடுத்துறாரு. ஏன் கையில கொடுத்துறாரு? இப்ப அவரை பத்தி நம்ம உயிர் தெழுந்த பின்பு ஆவியா இருக்கிற கர்த்தரை பற்றி நாம அறியணும்னா வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அவருக்கு எப்படி பிரியமா வாழ முடியும், அவரோடு கூட எப்படி நடக்க முடியும், அவரை பற்றின ஞானம் வேதத்துல எப்படி எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு, அவரை பற்றி வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்துள்ளன்னு சொல்றாரு இல்லையா? அவர் எப்படி வேதத்துல அவர் அதிசயமா இருக்கிறார் அப்படின்னு நீங்க வேதத்துல போய் பார்த்தீங்கன்னா மணவாளன் தான். அங்கேயும் மணவாளன் தான் வரும். வேதத்துல அவர் ஆவிக்குரிய மணவாளனா இருக்கிறார். அதை வெளித்தோட்டமா மேலோட்டமா பார்த்தா தெரியாது, புரியாது. உள்ள போய் நம்பர் போட்டு கணக்கு போட்டு ஆராய்ந்து பார்த்தா அந்த அதிசயம் புரியும். இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இல்ல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அவங்களுக்கு தான் உங்களுக்கு வேதம் கனெக்ட் ஆகும்போது, வசனம் கனெக்ட் ஆகும்போது புரிஞ்சு கொள்ள முடியும். மற்றவங்களால அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. சரியா? இப்போ இந்த 1127 பிரேக் பண்ணிக்கங்க. ஆடில் கார்டில் டோட்டல் ஆன்சர் 1127 வந்துச்சுல, அதை பிரேக் பண்ணுங்க. 611 தோரா, 502 மணவாளன், ஹாட்டன் மணவாளன், 14 நீதி, மணவாளனுடைய
வேதமும் நீதியும். இன்னொரு இடம் சொல்லுங்க, மணவாளனுடைய இன்னொரு இடம் சொல்லுங்க அதை. 611 தோர் பிரேக்கப் தான் 611 தோரானா வேதம். நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் வேதம். ஹாட்டன் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை, மணவாளன் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு போட்டிங்கன்னா 502 தான் வேல்யூ வரும். ப்ளஸ் 502 611 ப்ளஸ் 502 ப்ளஸ் 14. இந்த சாட்சியின் கூடாரம் எல்லாருக்கும், நமக்கும் யூதர்களுக்கும் ஒரே வாசஸ்தலங்கிறது தான் சாட்சியின் கூடாரம் நமக்கு காண்பிக்குது. சாட்சியின் கூடாரத்தில் தான் அவருடைய மகிமை நிரப்பிச்சு. சரியா? இதுதான் அவருடைய நீதி. நமக்கு அவர்களுக்கு ஒரே கூடாரம் தான், அவரது மணவாளன் தான் அப்படிங்கிறது தான் மணவாளன். அவருடைய வேதமும் அவருடைய நீதி. இது அவருடைய நீதி. நீங்கள் நானும் யாரும் அவரை குற்றச்சாட்ட முடியாது. (611 + 502 + 14) தோரா, வேதம், மணவாளன் 502, 14 நீதி. வேதம் அவரை குறித்து எப்படி சாட்சி கொடுக்குது? அவர் தான் மணவாளன் தான் சாட்சி கொடுக்குது. நீங்க அவர் சிருஷ்டிகரே, ஒரு நாயகர் அந்த வார்த்தைக்கு போய் போட்டீங்கனாலும் 11 தான் வரும். ஜீவ சுவாசத்தை உன் நாசியிலே ஊதினார் அந்த வார்த்தைக்கு போய் போட்டீங்கன்னா 11 தான் வரும். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் அந்த போனீங்கன்னா மணவாட்டிக்கு அடையாளமா அங்கேயே 11 தான் வரும். எங்க போனாலும் இதுதான் வரும். 11 தான் வரும். ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷம் 19:4 வாசி. வெளிப்படுத்தின விசேஷம் 19:4. மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமீன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். சரியா? பரலோகத்திலே திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இது புறஜாதி சொல்றது, மணவாட்டி சொல்றது. பரலோகத்திலே திரளான கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் அப்படின்னு வாசிக்கிறோம். இது மணவாட்டி சொல்ற புறஜாதி சபை சொல்லுது. 24 மூப்பர்களும் ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த ஆமேன் அல்லேலூயா எல்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஆமேன் அல்லேலூயா எல்லாம் எபிரேய வார்த்தை, எபிரேய சொல். இப்ப பரலோகத்தில் பேசப்படுகிற வார்த்தை, புரிந்து கொள்ளப்படுகிற மொழி எபிரேயம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்குது. இதெல்லாம் என்னது கிடையாது, தமிழ் வார்த்தை கிடையாது. அல்லேலூயான்னு அவங்க சொல்றாங்க, மணவாட்டி சொல்றா. 24 மூப்பர்களும் மறுமொழியா சொல்றாங்க ஆமேன் அல்லேலூயான்னு. இதெல்லாம் என்ன வார்த்தை கிடையாது, தமிழ் வார்த்தை கிடையாது, எபிரேய மொழியில் உள்ள வார்த்தை. சரியா? அப்போ பரலோகத்துல பேசப்படுகிற புரிந்து கொள்ளப்படுகிற மொழி எபிரேயம் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்குது. இப்போ வாங்க எண்ணாகமம் 10:8 வாசி. எண்ணாகமம் 10:8. ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள், உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது. ஆமென். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள், உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவுன்னு சொல்றாரா? ஏன் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசாரியர்கள் தான் தலைமுறை தோறும் வழிகாட்டணும். யூத ஜனங்களுக்கு வழிகாட்டணும். இவர்கள் தான் வழிகாட்டணும். இது எத்தனை எழுத்துல வச்சிருக்கிறாருன்னா 11 எழுத்துல வச்சிருக்காரு. நம்ம ஆடியோ கார்டில் போட்டா ரொம்ப கிளியரா புரியும். 10:8. சரியா?
38ல கடைசி 2 வார்த்தை. 38ல தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுது அப்படிங்கிறது தான் அந்த 2 வார்த்தை. தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுது. என்ன ஆசாரியர்கள் தான் பூரிகைகளை ஊதணும். ஏன் ஏன் 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியம் நமக்கு புரிஞ்சாதான் புதிய ஏற்பாட்டுல ஏன் 11 அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஏன் 11 மணவாட்டிக்கு அடையாளங்கிறது நமக்கு புரியும். 11ன்னா ஆசாரியர்களை காண்பிக்குதா. ஆசாரியர்கள் தான் பூரிகைகளை ஊதணும். இதுதான் தலைமுறை தோறும் நித்திய கட்டளை. இதை 11 எழுத்துல வச்சிருக்காரா. 11ன்னா மணவாட்டிக்கு அடையாளம். சரியா? அதனாலதான் 11 அப்போஸ்தலர்கள் தான் அதை வழிகாட்டுறதுக்காக புதிய ஏற்பாட்டுல 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தன் விழுகிறான். 11 பேர் தான் மணவாட்டிக்கு அடையாளம். 11 பேர் தான் அதை செய்யணும், தொடர்ந்து வழிகாட்டணும். தலைமுறை நித்திய கட்டளையா இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டுல மணவாட்டி அதை செய்யணும். 11 பேர் மணவாட்டிக்கு அடையாளம். நீங்கள் நானும் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிற மணவாட்டியாகிய நாம தான் இந்த ஊழியத்தை செய்யணும். கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். இந்த 2 வார்த்தைக்கும் ஆடில் காடில் போட்டீங்கன்னா எழுதுங்க. புதிய ஏற்பாட்டுல ஊழியர்கள், குறிப்பா ஊழியர்கள் அந்த ஆசாரியர்கள் செய்த ஊழியத்தை நம்ம செய்யணும். ஊழியக்காரர்கள் செய்யணும். 11 எழுத்துங்கிறது மணவாட்டிக்கு அடையாளம். ஆடில் காடில் போட்டோம்னா 2 வார்த்தைக்கும் ஆடில் 139 எழுதுங்க. 139 + 850 850. கார்டினல் சிங்கிள் 22 22. சிங்கிள் 40 40. 40 40 80. இப்போ 139 850 இருக்கா. 139 1 + 3 + 9 13. 850 8 + 5 13. 13 13 26. கர்த்தரை குறிக்கிறது. சரியா? நீங்க 980 139 850 989 சிங்கிளா கூட்டினீங்கனாலும் 9 + 8 + 9 26 தான் கர்த்தர். 989ங்கிறது சிலுவை மரணம், சிலுவை பலியை குறிக்குது. ஆதியாகமம் 1:1 முதல் வார்த்தைக்கு ஆன்சர் அதுதான். 989 தான். பெரஷீத் ஆதியிலேன்னு தமிழ்ல படிக்கிறோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ தான் 989. சரியா? 989. இப்போ தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுது அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தை. 22ங்கிறது ஆலஃபன்டோ வார்த்தையாகிய தேவன். இன்னொரு 22ங்கிறது 11 11. சிங்கிள் 40 40 80 பிரேக் பண்ணீங்கன்னா 80 50 + 30. 50 + 30 அப்படின்னா 11 11 + 14 14. மணவாளன் மணவாட்டியை பிரமாணங்களின்படி மீட்டுக் கொள்கிறதை பற்றின உபதேசம். இந்த நித்தியம், இதுல 2 வார்த்தையை பார்த்திருக்கோம். தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுதுங்கிற பார்த்திருக்கோம் இல்லையா. அந்த நித்தியம் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் பார்த்தோம்னா, தலைமுறை தோறும் விட்டுட்டு நித்தியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மாத்திரம் பார்த்தோம்னா 40 ஆடில் கார்டில் எழுதிக்கிங்க. 47 146. 47 146. அது வந்து எப்படி இருக்கு? 4 + 7 11 146. 1 + 4 + 6 11. இப்ப நித்தியம் அப்படின்னாலே வேதத்துல எப்படிதான் காண்பிக்கப்படுது? 11 11 அடிப்படையில் தான் காண்பிக்கப்படுது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
நித்திய கட்டளை நித்தியம் நித்தியம் அப்படின்னாலே நல்லா புரிஞ்சுக்கணும். விதத்துல 11:11 தான் வரும். தனக்கு வேதம்னு தமிழ்ல எபிரேயத்துல எழுதினீங்கனாலும் அதுக்கு போய் போட்டீங்கன்னா 11:11 தான் வரும். நித்தியோன்னு போட்டீங்கன்னா இதுக்கும் 11:11 தான், 11:11 தான். தலைமுறை தோறும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, இன்னொரு வார்த்தை, அதுக்கு கார்டினல் வந்து 92:704. தலைமுறை தோறும் அந்த வார்த்தைக்கு ஆர்டினல் 92, கார்டினல் 704. 92 யெஷுவா இயேசு, 704ங்கிறது 0 எடுத்தீங்கன்னா 74, 37 பிராக்கெட்ல போட்டுக்குங்க. ரெட்ஷிப்பும் நித்திய ஜீவனம். அப்ப தலைமுறை தோறும் நித்திய கட்டளை அப்படின்னா என்ன? மணவாட்டி 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஆசாரியங்கிறது மணவாட்டி ஸ்தானத்துல காண்பிக்கப்படுது. புதிய ஏற்பாட்டுல ஊழியர்களாகிய நாம அந்த ஊழியத்தை செய்யணும். மணவாட்டி எல்லாரும் செய்யணும், குறிப்பா ஊழியக்காரங்க செய்யணும். அதுல என்ன இருக்கு உள்ள? அங்க வந்து பூரிகைகளை ஊத சொன்னாரு. நம்ம புதிய ஏற்பாட்டுல ஆவிக்குரிய ஊழியம் செய்யணும். அதுல என்ன ஊழியத்துல என்ன இருக்கு? கர்த்தரை பற்றி உபதேசத்தை சொல்லணும். வார்த்தையாகி தேவன் அவருக்கு மணவாளனும் மணவாட்டியும் நாம் எப்படி அவருக்கு மணவாட்டியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றின உபதேசத்தை சொல்லணும். மணவாளன் மணவாட்டியை எப்படி பிரமாணத்தின் அடிப்படையில் மீட்கிறாருங்கிறத பற்றின உபதேசத்தை சொல்றது தான் இந்த ஊழியர்களுடைய வேலை புதிய ஏற்பாட்டில். இயேசுவினால் கொடுக்கப்படுகிற ரட்சிப்பை நித்திய ஜீவனையும் பற்றி சொல்லுகிறது தான், அறிவிக்கிறது தான், எக்காலம் ஊதுறது தான் இந்த ஊழியர்களுடைய வேலை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர்களுக்கு நடந்தது சம்பவம், நமக்கு இருக்கு. அதுல இருந்து பெற்றுக்கொள்கிறது நம்ம ஆத்மாவுக்கு சத்தியம். சத்தியம் 2 பேருக்குமே ஒண்ணுதான். யூதர்களுக்கும் ஒண்ணுதான், நமக்கும் ஒண்ணுதான். இன்னர்மேனுக்கு சத்தியம், அவர் என் மணவாளன், நான் அவருக்கு மணவாட்டி. அவர் என் ஆத்ம நேசர், நான் அவருக்கு பிரியமானவர். சரியா? இதுல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் அடிமை என்று சுயாதீன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. எல்லாருமே சோல்ல மணவாட்டி தான். 11 தான். இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் கருப்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. 22 தான். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, கேட்டிருக்கேன். சரியா? புரியலைன்னாலும் கேட்டிருங்க. ஆடியல் கார்டில் பார்த்துட்டு, ஏன் ஆடியல் கார்டில் உங்களை போடுதுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நேரம், நமக்கு நேரம் பத்தாது. ஒரு வருஷம் தான் பார்க்க முடியும் அப்படி பார்த்தா. அதனால தான் ஆடியல் கார்டில் வேல்யூ சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ஒன்று மட்டும் உங்களுக்கு போட சொல்லிட்டு அப்படியே நான் கோத்ரூ பண்ணிட்டு போறேன். புரியலன்னா தயவா கேளுங்க. சரியா? இப்ப நித்திய கட்டளை அப்படிங்கிறது அன்னைக்கு ஆசாரியில் தான் அந்த இதை ஊதணும். நம்ம 10:8 எடுக்கிறோமா? ஆரோனின் குமாரராகி ஆசாரியில் தான் அந்த பூரிகளை ஊதணும். அது வந்து நித்திய கட்டளை. இன்னைக்கு வந்து ஊழியக்காரர்கள் புதிய ஏற்பாட்டில் 5 வகையான ஊழியக்காரர்கள் அதை செய்யணும். என்ன செய்யறாங்க? அதுல கர்த்தரை பற்றிய உபதேசம், மணவாளனுக்கு நம்மை மணவாட்டியாய் தகுதிப்படுத்துகிற அந்த ஊழியத்தை செய்யணும். அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? இயேசு கொடுக்கிற ரட்சிப்பு நித்திய ஜீவனை பற்றி இருக்கு. மணவாளன் மணவாட்டிய பிரமாணத்தின்படி மீட்கிற காரியம் இருக்கு. அதைத்தான் ஆசாரியர்கள் செய்யணும். ஏன் 11 அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறது? உங்களுக்கு இந்த சத்தியம் ஆதியாகமம் 1:1 இருக்கிற சத்தியம் புரிஞ்சாதான் முடியும். ஆதியாகமம் 1:1 22 எபிரேய எழுத்துல 11 எழுத்தை பயன்படுத்தியிருக்காரு, 11 எழுத்தை விட்டுட்டார். ஏன் அப்படின்னா 11 மணவாளன் வெளிப்படையாக இருக்கு, 11 எழுத்து மறைவா இருக்கு உள்ளுக்குள்ள. அதாவது எழுதப்படாம இன்னொரு 11 எழுத்து இருக்கு. அதுதான் மணவாட்டி. அந்த 11 புரிஞ்சாதான் ஏன் புதிய ஏற்பாட்டுல ஒருத்தன் விழுந்து போறான் 12 அப்போஸ்தலர்கள்னு உங்களுக்கு புரியும். நாம எப்படி 11 இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஆதியாகமம் 1:1 இருக்கிற 11:11ங்கிற சத்தியம் புரிஞ்சாதான் நமக்கு புரியும். நாம மணவாட்டி, நாம 11க்கு அடையாளமா இருக்கிறோம். அவர் மணவாளன், அவர் 11க்கு அடையாளமா இருக்காரு. எப்படி? அவர் தலையாகிய கிறிஸ்துவா இருக்கிறாரு, நாம அவருக்கு சரீரமாக இருக்கிறோம். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
22 11 11 இணைஞ்சா 22 ஆல்பபெட். வார்த்தையாகி தேவன் கம்ப்ளீட் ஆயிரும். இதை நிறைவேற்றுறதுக்காக தான் சிலுவைக்கு கர்த்தர் வந்தார். சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து உடன்படிக்கை பண்ணி தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் ஒன்னா இணையும் போது நித்தியம் ஸ்டார்ட் ஆயிரும். நித்தியமே அப்படிதான் இருக்கு. 11 அடிப்படையில் தான் இருக்கு. மணவாளன் மணவாட்டி அடிப்படையில் தான் இருக்கு. லேவியராகமம் 3:17 வாசிங்க. லேவியராகமம் 3:17. லேவியராகமம் 3:17 வாசிங்க. கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கல் ஆகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கும் என்று சொல் என்றார். ஆமென். கொழுப்பையும் ரத்தத்தையும் ஏன் புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு? ஏன் தடை பண்றாரு? உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கு. அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துறாரு. உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளை, இதுவும் நித்திய கட்டளைன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, கொழுப்புங்கிறது அது ஒரு வகையான ஆயில் மாதிரி தான். அதாவது ஹார்ட்டுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காரியம். ஹார்ட்டை போய் அடைக்கும். கொழுப்புங்கிறது கண்டிப்பா அடைக்கும். அதனால கொழுப்பு வேண்டான்னு தடை பண்றாரு. ரத்தம் ஏன் தடை பண்றாரு வேண்டாம்னா, ரத்தத்தில் மாம்சத்தின் உயிர் இருக்கிறது. மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்துல இருக்கு. அப்படின்னால இந்த ரத்தத்தை புசிக்க கூடாது. கொழுப்புங்கிறது நம்ம ஹார்ட்டுக்கு நல்லதில்லை, அதனால வேண்டான்னு சொல்றோம். புதிய ஏற்பாட்டுல நமக்கு ரத்தம்ங்கிறது வார்த்தைக்கு அடையாளமா சொல்லப்படுது. வார்த்தையிலையும் ஜீவன் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரத்தத்திலையும் உயிர் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையிலையும் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. எல்லா மிருகத்துக்கும் எல்லா மனுஷனுக்கும் சரி, மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அதுலயும் ஜீவன் இருக்கா ரத்தத்துல? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுலயும் ஜீவன் இருக்கு. ரத்தத்தில் ஜீவன் இருக்கு. அதனால அதை புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு. நமக்கு புதிய ஏற்பாட்டுல ஏன் வார்த்தையை புசிக்க சொல்றாரு? அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. வேத வாக்கியங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. ஏன் அவருடைய வார்த்தையை புசிக்கணும்? நம்ம ரத்தம் சிந்தினாரு, சிலுவையில மரிச்சாரு, ரத்தத்தை பாவத்தை மன்னிச்சிட்டாரு, அதே அனுபவத்திலே நின்றக்கூடாது. பாவம் மன்னிப்பின் அனுபவத்திலேயே நின்றக்கூடாது. மீட்கப்பட்ட நாம், கழுவப்பட்ட நாம் வார்த்தையை புசிக்கணும். வார்த்தையை ஏன் புசிக்கணும்னா, வார்த்தையிலையும் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. அவருடைய வேத வாக்கியங்கள் ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அதான் என் அப்பத்தை புசித்து என் பாத்திரத்தில் பானம் பண்ண. அதை ஏன் சொல்றாருன்னா, அவருடைய பாடுகளை தான் திருவிருந்து எடுக்கும்போது நினைவு கூறுகிறோம். அந்த அனுபவத்திலே நின்றக்கூடாது. திருவிருந்து அனுபவத்திலே நின்னா நித்தியத்துக்கு போக முடியாது. வார்த்தை நமக்கு அது எதை அறிவிக்குது அப்படின்னு சொன்னா, திருவிருந்து அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும். அவருடைய ரத்தங்கிறது நமக்கு வார்த்தையை நம்ம புசிக்கணும். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டதுக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் அவருடைய வார்த்தையை புசிக்கணும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு மாம்சம். அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தினால் உண்டாகிய சுத்திகரிப்பை பெற்று ஆயத்தமானா அவரோட கூட நித்தியத்துல போய் ஒன்றாக கரைஞ்சிடலாம். மணவாளன் மணவாட்டியோடு நித்தியத்துல ஒன்றாக கரைகிறதற்கு அடையாளமான காரியம் தான் திருவிருந்து. ஆதாமிலிருந்து ஏவாள் பிரிக்கப்பட்டால், பிரிக்கப்பட்ட ஏவாளை பிரித்தெடுக்கப்பட்ட ஏவாளை மறுபடியும் ஆதாம்கிட்ட தான் கொண்டு வந்தார் கர்த்தர். கர்த்தர்ட்ட இருந்து நம்ம வந்தோம். இப்ப மறுபடியும் நம்ம கர்த்தரோடு கூட போய் ஒன்றித்துக் கொள்ளும் போது அவரும் நாமும் ஏக சரீரமாக ஒன்றாகி விடுவோம். அதைத்தான் வேதம் சொல்லுது. அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அப்போ வார்த்தையை நம்ம புசிக்கணும். ஏன்னா அதுல ஜீவன் இருக்குது. சரியா? அப்போ திராட்சரசமும் அப்பமும் நமக்கு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா,
திராட்சரசங்கிறது அந்த ரெண்டும் நமக்கு எதை வெளிப்படுத்துதுன்னா, அவருடைய வார்த்தையை புசிக்கணும், அவரோடு கூட ஆவியில ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தையை புசித்து அவரோடு கூட ஆவியில ஜெபிக்கும் போது நமக்கு அந்த அப்பம் திராட்சரசங்கிறது ஆவிக்குரிய பிரகாரம் நமக்கு எதை தான் கனெக்ட் ஆகும்? கர்த்தருடைய வசனம், வார்த்தையும் ஜெபம். அதுதான் நமக்கு நித்தியத்துக்கு தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். சரியா? இப்ப லேவியராகமம் 6:18 வாசி. லேவியராகமம் 6:18. ஆரோனின் பிள்ளைகளில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. அவைகளை தொடுகிறவனவனும் பரிசுத்தமாய் இருப்பான் என்று சொல் என்றார். ஆமென். தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுது. அதேதான் இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுது. ஆரோன் பிள்ளைகளில் ஆண் மக்கள் யாவரும் அதை புசிப்பார்களான்னு சொல்றாரா? இப்ப நமக்கு தகன பலியா ஆனவர் யாரு தான்? அன்னைக்கு சம்பவத்துல உங்களுக்கு சொன்னார், நமக்கு தகன பலியா நமக்காக தன்னைத்தானே செலுத்தினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். 989 கர்த்தர் தான் சிலுவையிலே பலியானார். 989ன்னு போட்டுக்குங்க. நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தகன பலியானார். 989 பிராக்கெட்ல போட்டுக்குங்க. இவரை தொடுகிற எவனும் பரிசுத்தமாவான். கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கிறது. அவைகளை தொடுகிறவன் எவனும் பரிசுத்தமா இருப்பான்னு சொல்றாரா? இப்ப இயேசு கிறிஸ்துவை தொடுகிற எவனும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும், தொடுகிற எவனும் பரிசுத்தமாக்கப்படுவான். அதுதான் ரட்சிப்பு. சிலுவையிலே கர்த்தர் எனக்காக பலியானார் என்று விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இன்னும் டீட்டெயிலா எழுதிக்கங்க. சிலுவையில் மரித்ததை விசுவாசிக்கிறவன் எவனும் ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டவன் அவரை அறிகிற அறிவில் அறிவடைந்து வளர்ந்தால் கனி கொடுப்பான். சிலுவையில் மரித்ததை விசுவாசிக்கிற எவனும் ரட்சிக்கப்பட்டவன். எப்படி ரட்சிக்கப்படுறான்? தகன பலியை தொடுகிறவன் எவனும் பரிசுத்தமாக்கப்படுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னை சிலுவையிலே நமக்காக தகன பலியான அவரை விசுவாசிக்கிற எவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறான். அவரை ரட்சிக்கப்பட்ட பின்பு அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து அறிவடைந்தவன் என்ன பண்ணுவான்? கனி கொடுப்பான். அதாவது நமக்கு இதுல இருக்கிற சத்தியம். சரியா? லேவியராகமம் 10:11 வாசிங்க. லேவியராகமம் 10:11. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்க கடவுது. கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையா இருக்கு. சரியா? சகல பிரமாணங்களையும் போதிக்கும்படிக்கும் அப்படின்னா 2 காரியத்தை நம்ம போதிக்கணும். பாலகன், குமாரன் எழுதிங்க. மோசேக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும். சகல பிரமாணங்களையும் அப்படின்னா 989 நமக்கு எழுதிக்கங்க. நமக்கு 989 அப்படின்னா பாலகன், 11 எழுத்து குமாரன். இங்கே அதே தான், எல்லா இடத்துலும் ஒரே சத்தியம் தான். லேவியராகமம் 10:11 989 பாலகன், 11ங்கிறது குமாரன். இந்த இதுதான் உள்ள இருக்கு. மோசையை கொண்டு சொல்ல சகல பிரமாணங்களையும் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளைனா 2 காரியத்தை போதிக்கணும். ஒண்ணு பாலகனை பற்றி, சிலுவையில் மரித்த இயேசுவை பற்றி. இன்னொன்னு உயிர்த்தெழுந்த குமாரனை பற்றி. 989 பாலகன் போட்டுக்கங்க, 11 குமாரன். பாலகன் குமாரனை தான் நம்ம போதிக்கணும். சகல பிரமாணங்களையும் போதிக்கணும் அப்படின்னா பாலகன் குமாரனை போதிக்கணும்.
பாலகனை பற்றிய உபதேசம், குமாரனை பற்றிய உபதேசம் தெரியணும். இந்த ஆவிக்குரிய உபதேசம் நமக்கு தெரியணும். பாலகனை பற்றிய உபதேசத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா போதும். அவர் யாரு, அவர் கூட பிறந்தவங்கள யாரு, அவருடைய இதெல்லாம் ஆராய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ரட்சிப்பு விசுவாசத்தின் அடிப்படையில இருக்கு. ஆனா குமாரனை விசுவாசிக்கிறதல்ல, அறியணும். குமாரன் என்ன பண்ணும்? தேவகுமாரனை அறியணும். தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி, விசுவாசம் ஒரு பகுதி, இன்னொன்னு அறிகிறது இன்னொரு பகுதி. தேவகுமாரன் என்ன பண்ணும்? கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கிறதில்ல, அவரை அறியணும். 2 உபதேசம் நமக்கு தெரியணும். அவரை அறிகிற அறிவில் வளருங்கள்னு பேதுரு எழுதுறாரு. அவரை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்து இயேசுவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் எபேசியர் 4:11 அறிந்திருக்கிறோம். இப்ப லேவியராகமம் 23:14 வாசிக்கும். லேவியராகமம் 23:14. உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசிப்பீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. புசிப்பீர்களாக அல்ல, புசியீர்களாக. சரியா? உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசிக்க வேண்டாம். இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஏன் சொல்றாரு அப்படின்னா, இருக்கிற சத்தியம் முதற் பலனாகிய கதிர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். முதற் பலனானவர் கிறிஸ்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் கொரிந்தியர்ல. முதற் பலன் கர்த்தர் தான். பிதாவுக்கு முதற் பலனாகிய கதிர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அது வரைக்கும் ஆகவே தான் நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஆத்மாவுக்கு அவங்களுக்கு சொல்றாரு, அவங்களுக்கு லிட்டரலா கொடுக்கப்பட்ட காரியம், ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்கிற 7 நாட்களும் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவங்க 7 நாள் பாவ நிவர்த்தி பண்டிகை நடக்கும். அவங்களுக்கு அந்த 7 நாளும் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறை தோறும் நீங்க செய்யக்கூடிய நித்திய கட்டளைன்னு அவங்களுக்கு சொல்றாரு. நமக்கு அதுல இருக்கிற காரியம் என்னன்னா, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன். அவர் வரும் வரைக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலா படிக்கணும். அரைகுறைமா இருக்குது. சோத்திரம். நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இது கொஞ்சம் டீட்டெயிலா படிச்சுட்டு சொல்றேன். ஏன்னா அது கொஞ்சம் கொண்டு வரும் அந்நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக அப்படின்னு இருக்கேன். சரி, இது புரிஞ்சு கொள்ளுங்க. அவர்களுக்கு வருஷம் பாவ நிவர்த்தி நடக்குது. வருஷம் அவங்களுக்கு பாவ நிவர்த்தி கொடுத்து அவங்களோட அந்த உடன்படிக்கையை புதுப்பிச்சுக்கிட்டே வர்றாரு, ரெனியூ பண்ணிக்கிட்டே வர்றாரு. நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம அவரோடு கூட இருக்கிறோமா நடக்கிறோமான்னு நாம செக் பண்ணிக்கிட்டே வரணும். கனி கொடுக்கிறோமா, அவருடைய வேதத்தின்படி நடக்கிறோமா, நான் சொன்ன இந்த வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாரின் மேல் கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். அவர் சொன்ன இந்த வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்கிறோமா, இல்ல பின்னோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டது நாமளே செக் பண்ணிட்டே வரணும். நம்மை நாமே சோதித்து பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம என்ன செய்யணும்? நம்மை நாமே நிதானித்து அறியணும். ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி போகணும், பின்னோக்கி போகக்கூடாது.
நீங்க எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டாச்சுன்னா கானான் பிரயாணத்துல, வனாந்திர பிரயாணத்துல முன்னோக்கி தான் போகணும். பின்னிட்டு பார்த்தா மரணம் சம்பவிக்கும். அதான் வேதத்துல இருக்கு சத்தியமே. அதான் எகிப்துக்கு போக நினைத்த யாரையும் கர்த்தர் அப்படியப்பா ரொம்ப சந்தோஷம், நீங்க செட் ஆக மாட்டீங்க, அப்படியே பின்னாடி போங்கன்னு திரும்ப அனுமதிக்கல. திரும்ப எகிப்துக்கு போக நினைத்த எல்லாரும் வனாந்திரத்திலே மரித்தார்கள். அதே மாதிரிதான் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாம் முன்னோக்கி போய் நித்தியத்துக்கு போகணும். பின்னிட்டு பார்த்தால் பின்னாடி போய் திரும்பி போய் பழைய வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுமதிக்கிறது இல்லை. ஏன் சபையை விட்டு போனப்பா அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப அதிக கேடு உள்ளதா இருக்கு? என்ன காரணம்? பின்னிட்டு பார்க்க நினைத்தால் கர்த்தர் அப்படியே பின்னாடி போய் பழைய மாதிரி வாழ்க்கை வாழ்ற எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்த மாதிரி பழைய மாதிரி வாழ அனுமதிக்கிறவர் அல்ல. பின்னிட்டு பார்த்தால் மரணம் சம்பவிக்கும். அதான் அதுல இருக்க சத்தியம். பின்னிட்டு பார்த்தால் அடிதான். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், இஸ்ரவேலர்களுக்கு பாவ மன்னிப்புங்கிறது எப்படி வேலை செய்து, ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் போய் பலி செலுத்திட்டு கர்த்தரோட ஒப்புரவாகி என்னோட சேர்த்துக்கொள்ளும், என்ன கைவிட்டாதுன்னு அந்த கூடார பண்டிகையில் அவரோட தனித்திருந்து ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி தனித்திருந்து அப்படி கர்த்தரோட ஒப்புரவாவாங்க. அப்படி சேர்த்துக்கொள்வார். திரும்ப அடுத்த வருஷம் அதே மாதிரி நமக்கு 24/7 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேலை செய்யறார். அதனாலதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம். அவங்களுக்கு வருஷந்தோறும் பலி செலுத்தி நினைவு கூறுதல் உண்டாயிருக்கு. நமக்கு அப்படி இல்லை. பரிசுத்த தன்னைத்தானே கர்த்தர் பலி செலுத்திட்டாரு. ஒவ்வொரு இமைப்பொழுதும் அந்த நினைவு கூறுதல். நான் அவருக்கு மனவாட்டி, நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் அவருடையவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா சிந்திக்கணும், அவரை போல வாழணும், அவருடைய நீதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குது. சரியா? மீதி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜெபிச்சு முடிச்சிடலாம். பரிசுத்த பிதாவே, சோத்ராம் 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 மகாபரிசுத்தம் நம்மைமேன் தேவனே, சர்வலோகத்தின் அதிபதியை நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரிக்கிற நாளிலே ராஜா, வேதன் மகத்துவங்களே ராஜா, ஆண்டவரே எங்களுக்கு வெளிக்காட்டின கிருபைகளுக்கான நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் புரிந்து கொள்ளும்படியான இருதயங்களை ஞானத்தை ராஜா நீ கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வேத வாக்கியங்களை ராஜா ஆராய்ந்து பார்க்கிற ஆமாண்டவர் இந்த சிலாக்கியத்தை கர்த்தாவை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு என்று கர்த்தாவை பொக்கிஷமாக ஒவ்வொரு நாளும் வசனத்தை ராஜா ஜீவனாய் ஆவியாய் இருக்கிற அந்த வசனத்தை உட்கொண்டு ராஜா அப்பா நித்தியத்திலே கர்த்தாவை பிழைத்திருக்கிற மனவாட்டியாய் பிழைத்திருக்க எங்களுக்கு பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். யூதர்களுக்கும் பிரஜாதிகளுக்கும் ஒரே பிரமாணம் என்று சொன்னீரே ராஜா, ஒரே வாசஸ்தலம் என்று சொன்னீரே ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா சோதர ராஜா, தேவ மைமேகத்தை அடையும்படியாய் நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டோம், அவர்களும் கர்த்தாவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. சோதரம் அதை தாதாவை அடைந்து கொள்ள ராஜா ஒவ்வொருவருக்கும் தேவரி தயவா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். கற்றுக்கொண்டதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற யாவரை கர்த்தர் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். அநேகருக்கு சாட்சி, அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகருக்கு பிரயோஜனமாய் நீதியின் கர்த்தாவே மாமாண்டவரே சோதரர் அதே அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்துகிறோம். தொடர்ந்து கால ஜெபங்களை பொறுப்படுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தை ஜெபிக்கிறோம். ஐமேன் பிதாவே, ஆமேன். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுடைய ஆகாரத்தை தாரும், எங்கள் கடனாளியில் நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமை ரட்சித்துக்கொள். ராஜ்ய வல்லமை மைமையும் என்றென்றைக்கு முடிவுகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். தொண்டிலா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் சோதரன் சோதரையா சோதரங்கய்யா சோதரம் சோத்ரையா சோதரங்கய்யா சோதரம் ஸ்தோத்திரம் ஐயா. சோதரங்க